அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் கோதுமை மாவு வச்சு ஒரு லட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். அது ஒரு விதமான லட்டு, இது ஒரு விதமான லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாம். ஒரு 300 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 200 கிராம் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது இல்லைனா காஞ்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 300 கிராம் வெல்லம், 50 கிராம் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 50 கிராம் நெய் சேர்க்குறேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு சேர்க்கணும். ஒவ்வொரு கோதுமை மாவும் ஒவ்வொரு மாதிரி நெய் எடுக்குங்க. என்கிட்ட இருக்க கோதுமை மாவு பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம் நெய் தான் எடுக்குது. உங்கள்கிட்ட இருக்க கோதுமை மாவு எப்படின்னு தெரில. ஒவ்வொரு கோதுமை மாவும் ஒவ்வொரு மாதிரி நெய் எடுக்கும். நெய் பத்தலைனா சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு கோதுமையும் ஒவ்வொரு மாதிரி நெய் எடுக்கும். நான் கோதுமையை வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சிப்பேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி கோதுமை வரும். நெய் கோதுமை மாவு எவ்வளோ எடுக்குன்றது சொல்ல முடியாது. 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் எடுக்கும். இந்த மாதிரி வரணும். இது வரைக்கும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். இந்த மாதிரி வரணுங்க. நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்குறது டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். ஃப்ரிட்ஜில் காஞ்சி போல தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காய் சேர்க்குறீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேருங்க. தனியாக 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வறுத்துடலாம். ரெண்டும் சேர்ந்து வரணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். நல்லா சூடாக இருக்கும். அடுப்பில் அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் தான் நான் வெல்லத்தை கரைக்க போகிறேன். அதனால் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். இந்த வெல்லத்தில் மண் எதுவும் இல்லைங்க, எனக்கு தெரியும். இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் பாகு எதுவும் வரணும்னு அவசியமே கிடையாதுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு இந்த வெல்லத்தை மட்டும் கரைச்சி எடுத்துக்கோங்க. உருட்டு பதம், கம்பி பதம் எதுவும் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெல்லம் மட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் அடுப்பு சிம்மில் வச்சு தான் கரைச்சிருக்கேன். இப்போ உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த வெல்லத்தை கோதுமையும் தேங்காயும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துடலாம். உடனே சேர்க்கணும். அந்த சூடான பாத்திரத்துலையும் இந்த வெல்லம் இருக்கக்கூடாது. உடனே நான் சேர்த்துட்டேன். இப்போ அது நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே சூடாக இருக்கும். வெல்லமும் நல்லா சூடாக இருக்கும். மாவும் நல்லாவே சூடாக இருக்குங்க. பார்த்து கிளறுங்க. இப்போது முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் சேர்க்குறேன். இதில் நீங்கள் பாதாம் கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் குழந்தைங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய ஸ்கிப் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு லட்டும் ஒரு கிளாஸ் பாலும் கொடுத்தாலே போதும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா சூட்லேயே தான் பிடிக்கணும். நல்லா சூடாக இருக்கும் போதே பிடிக்கணும். எனக்கு அவ்வளோ சூடெலாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிங்க. அப்போ உங்களுக்கு லட்டு பிடிக்க வராது. அந்த டைமில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க. நெய் சூடாலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேருங்க. சேர்த்துட்டு எல்லா மாவுலையும் கலந்ததுக்கப்புறம் லட்டு பிடிங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்க வரும். பிடிக்க வரலன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் சூட்டில் தான் பிடிக்கிறேன். இந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒரு லட்டு பிடிச்சிட்டோம். இதை பிளேட்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்த லட்டு பிடிக்கிறேன். இந்த லட்டு ஹார்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். அது என்ன அப்படின்னா வெல்லத்தை கரைச்சா மட்டும் போதும், எந்த ஒரு பாகும் வரவிடக்கூடாது. இப்போது 2வது லட்டும் பிடிச்சிட்டோம். இப்படி எல்லா லட்டையும் பிடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லா மாவுலேயுமே லட்டு பிடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ லட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு. 1 கப் மாவில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1.5 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது ஏர்டைட் பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னா.
இப்போது இந்த லட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது கோதுமை மாவில் இவ்வளோ சாஃப்டான லட்டுவா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போது ஒரு லட்டை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெல்லத்தை வந்து கரைச்சா மட்டும் போதும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இது தாங்க பிரச்சனையாக இருக்கும் இந்த லட்டில். இவ்வளோ தாங்க இந்த வீடியோ புரிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தரும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.